இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சரியில்லைன்னா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சரியில்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆதவ் அர்ஜுன் கேட்டார், இது மாதிரி எல்லாரும் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் சிங்கப்பூருக்கு போகிறீங்கன்னு. நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளுக்கு தயவு செய்து தாவேகா, திமுக, அதிமுக இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து நீங்கள் அங்கே போய் அட்மிட் ஆகுங்க. எப்போ உங்களுக்கு ஒரு ஜுரமோ ஒரு நெஞ்சு வலியோ இருக்கும் பொழுது, அதாவது புழல்லேருந்து எனக்கு வலின்னு சொல்லி ஓமந்தூராருக்கு போனார் செந்தில் பாலாஜி, அப்படி இல்லை. ஒவ்வொரு சின்ன ஆப்ரேஷனும் நீங்கள் போகணும். ரோனால்ட் ரீகன் முதற்கொண்டு தலைவர்கள் பொதுவாக அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. அட்டல் பிஹாரி வாஜ்பாய் எப்போவுமே ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் தான் போவார், டெல்லி. மன்மோகன் சிங் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் அரசு பொது மருத்துவமனைகளுக்கு போனீங்கன்னா பக்கா பளிச்சுன்னு வச்சுருப்பாங்க. அப்போ பொதுமக்களுக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பக்கா சமூக நீதி பார்ட்டின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து தாவேகா உள்ள தலைவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து இனிமேல் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் பொது மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை தமிழ்நாட்டில் பயன்படுத்துங்க. எவ்வளவு மாற்றம் வருதுன்னு பாருங்க. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சரியில்லைன்னா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சரியில்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆதவ் அர்ஜுன் கேட்டார், இது மாதிரி எல்லாரும் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் சிங்கப்பூருக்கு போகிறீங்கன்னு. நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளுக்கு தயவு செய்து தாவேகா, திமுக, அதிமுக இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தயவு செய்து நீங்கள் அங்கே போய் அட்மிட் ஆகுங்க. எப்போ உங்களுக்கு ஒரு ஜுரமோ ஒரு நெஞ்சு வலியோ இருக்கும் பொழுது, அதாவது புழல்லேருந்து எனக்கு வலின்னு சொல்லி ஓமந்தூராருக்கு போனார் செந்தில் பாலாஜி, அப்படி இல்லை. ஒவ்வொரு சின்ன ஆப்ரேஷனும் நீங்கள் போகணும். ரோனால்ட் ரீகன் முதற்கொண்டு தலைவர்கள் பொதுவாக அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாம் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. அட்டல் பிஹாரி வாஜ்பாய் எப்போவுமே ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் தான் போவார், டெல்லி. மன்மோகன் சிங் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் அரசு பொது மருத்துவமனைகளுக்கு போனீங்கன்னா பக்கா பளிச்சுன்னு வச்சுருப்பாங்க. அப்போ பொதுமக்களுக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு பக்கா சமூக நீதி பார்ட்டின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து தாவேகா உள்ள தலைவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து இனிமேல் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் பொது மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை தமிழ்நாட்டில் பயன்படுத்துங்க. எவ்வளவு மாற்றம் வருதுன்னு பாருங்கள்.